தமிழ் தேசியம் என்று சொன்னாலே அதற்கு ஆத்தட்டேரியன், அதற்கு உதாரணமாக திகழ்பவர் தமிழ் தேசிய போராளி யார் என்றால் அது செந்தமிழன் சீமான் தான். பேசுகிற எல்லா இடத்திலையும் தமிழ் தேசியம், தமிழ் தேசியம், தமிழ்நாடு, தமிழ் என்று பேசுபவர் செந்தமிழன் சீமான். திராவிடத்துக்கு எதிராக தமிழுக்காக, தமிழ் தேசியத்துக்காக குரல் கொடுத்து கொண்டு வருபவர் நாம் தமிழர் சீமான். புத்தக கண்காட்சியிலே அந்த புத்தகம் வெளியிட செந்தமிழன் சீமானை அழைத்திருக்கிறார்கள். செந்தமிழன் சீமான் என்று சொன்னாலே அவர் நிச்சயமாக அரசியல் பேசுவார். அரசியலிலே தமிழ் தேசியம் இருக்கும். தமிழ் தேசியம் என்று வருகிற பொழுது நிச்சயமாக திராவிடத்தை விமர்சிக்க வேண்டிய கட்டாயம், நிர்பந்தம் ஏற்படும். அவர் தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் எதிராக குரல் கொடுப்பவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். நாம் கேட்கிறோம், இது ஒரு ஜனநாயக நாடு. புத்தக வெளியீட்டாளர் சங்க நிர்வாகி ஒருவர் பேசும்பொழுது, சீமான் பேசியது தவறு, அரசியல் பேசியிருக்கக்கூடாது, அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்கிறார். கேப்டன் விஜயகாந்த் ஒரு படத்தில் சொல்வார், மன்னிப்பு எனக்கு பிடிக்காத வார்த்தை தமிழில் என்று சொல்வார். அந்த மாதிரி என்ன தவறு செய்து விட்டார், எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் சீமான் இதற்கு பதிலளிக்கும் போது தெளிவாக சொல்லிட்டார். என்னை கூப்பிடும் போதே நீங்கள் அரசியல் பேசுவார் என்பதை எதிர்பார்த்திருக்க வேண்டும். எதிர்பார்த்து தான் கூட்டியிருக்கிறார்கள். தட்டு தருமாறி நடைபெறுவன் கூட கைத்தறியை வைத்து டொக்கு 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 என்று சொல்லி கொண்டு போகிறான். நான் வெடிகுண்டு வைத்திருப்பவன். வெடிகுண்டை டமாரெண்டு 2 வெடிகுண்டை வீசிவிட்டு வந்தது உண்மைதான். அது என்னுடைய உரிமை, என்னுடைய சுதந்திரம். நான் இதுக்கு ஏன் மன்னிப்பு கேட்கணும்? வேற ஆளை போறேன் என்று துரத்தி அடித்து விட்டார். பதிலுக்கு சவுக்கடி கொடுத்து விட்டார் செந்தமிழன் சீமான். இலங்கை தமிழர்களை பற்றி பேச வேண்டும் சொன்னால் இலங்கை தமிழர் ஆதரவாளர்களை கூப்பிடுவார்கள். ஏன் வைகோ புத்தக கண்காட்சியில் பேசலையா? பேசியிருக்காருல்ல. அப்புறம் என்ன, வைகோ போல இவரும் ஒரு தலைவர், அரசியல் தலைவர், நாம் தமிழர் கட்சி சீமான். அந்த புத்தக கண்காட்சியிலே புத்தக ஸ்டால் வைத்திருக்கிறவர்கள் சீமானை அழைத்தால்தான் தமிழ் தேசிய புத்தகம் விளம்பரம் கிடைக்கும், தமிழ் தேசிய புத்தகத்துக்கு வாங்குபவர்கள் வருவார்கள், விற்பனையாகும் என்று தெரிந்துதானே சீமானை அழைத்தார்கள். இப்போ போய் சீமான மன்னிப்புகள்னா அவர் என்ன சொல்றாரு? அந்த ஸ்டால் நடத்துபவர்கள் அவர்களுக்கு ஒரு கருத்தியல் சுதந்திரம் உண்டா இல்லையா? அவர்கள் தானே கூப்பிட்டார்கள் சீமான. நீ கண்டனம் தெரிவிப்பதாக இருந்தால் புத்தக ஸ்டால் நடத்துபவர்களை நீங்கள் ஏன் சீமானை அழைத்தீர்கள் என்று கேட்டிருக்க வேண்டும். அவர்கள் தகுந்த விளக்கம் கொடுத்துருப்பார்கள். அதை விட்டு அடித்தவனை விட்டு சாட்சி சொன்னவனை பிடிச்சா என்ன அர்த்தம்? இதெல்லாம் அநியாயம். புலி காட்டிலே சுதந்திரமாக போய்கொண்டிருக்கிறது. மறித்து அதை தாக்க முயற்சி பண்ணிங்கன்னா புலி தாக்கும். இதுதான் கடைசி எச்சரிக்கை. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். அரசியல் கருடன் சேனல் நேயர்களே, போற்றுவார் போற்றட்டும், பொழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வதே. சீமானை மன்னிப்பு கேட்க சொல்ல இவர்கள் யார்? ஒரு விழாவுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவரை அழைக்கிறீர்கள். அவர் பேசுகிறார். பேசும் பொழுது அவர் நிச்சயமாக அவர் தான் சார்ந்திருக்கிற கட்சியை பற்றி பேசுவார். பிற கட்சிகளை குறை சொல்வதற்கு, விமர்சனம் சொல்வதற்கு முன் வருவார். இதையெல்லாம் யாரும் தடை விதிக்க முடியாது. சமீபத்தில் தென்னிந்திய புத்தக கண்காட்சியில் பாலவர்மன் எழுதி இயக்கிய தமிழ் தேசியம் எப்படி, எதற்காக, ஏன் என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது. தமிழ் தேசியம் என்று சொன்னாலே அதற்கு ஆத்தட்டேரியன், அதற்கு உதாரணமாக திகழ்பவர் தமிழ் தேசிய போராளி யார் என்றால் அது செந்தமிழன் சீமான் தான். பேசுகிற எல்லா இடத்திலையும் தமிழ் தேசியம், தமிழ் தேசியம், தமிழ்நாடு, தமிழ் என்று பேசுபவர் செந்தமிழன் சீமான். திராவிடத்துக்கு எதிராக தமிழுக்காக, தமிழ் தேசியத்துக்காக குரல் கொடுத்து கொண்டு வருபவர் நாம் தமிழர் சீமான். புத்தக கண்காட்சியிலே அந்த புத்தகம் வெளியிட செந்தமிழன் சீமானை அழைத்திருக்கிறார்கள். செந்தமிழன் சீமான் என்று சொன்னாலே அவர் நிச்சயமாக அரசியல் பேசுவார். அரசியலிலே தமிழ் தேசியம் இருக்கும். தமிழ் தேசியம் என்று வருகிற பொழுது நிச்சயமாக திராவிடத்தை விமர்சிக்க வேண்டிய கட்டாயம், நிர்பந்தம் ஏற்படும். அவர் தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் எதிராக குரல் கொடுப்பவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். நாம் கேட்கிறோம், இது ஒரு ஜனநாயக நாடு. புத்தக கண்காட்சி நடத்துபவர்களுக்கு அரசாங்கம் நிதி உதவி செய்தாலும் அது புத்தக வெளியீட்டாளர் நடத்துகிற புத்தக கண்காட்சி. புத்தகம் என்றால் எல்லா புத்தகங்களும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்க முடியுமா? புத்தகம் எழுதுபவர் தன்னுடைய கருத்து சுதந்திரத்தை அதிலே வெளிப்படுத்துவார்.
அந்த கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்தும் போது அதனுடைய விமர்சனத்தை பேசுகிறவர்கள் யாராக இருந்தால் நமக்கு என்ன? அப்போது செந்தமிழன் சீமானை அழைத்தது கருத்தியல் சுதந்திரத்துக்காகத்தான். தமிழ் தேசியம் பற்றி நூல் வெளியிடுகிற போது அதில் சீமானை அழைத்ததில் என்ன தவறு? ஸோ தமிழ் தேசியம் பேசுகிற சீமான் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிற பொழுது அவருக்கு கருத்து சுதந்திரம் உண்டு. அவர் ஏதோ அரசியல் பேசிவிட்டார், ஆளுங்கட்சியை தாக்கிவிட்டார் என்றால் இதற்கு குய்யோ முறையோ என்று அலறி கொட்டுவது ஏன்? புத்தக வெளியீட்டாளர் சங்க நிர்வாகி ஒருவர் பேசும்பொழுது சீமான் பேசியது தவறு, அரசியல் பேசியிருக்கக்கூடாது, அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்கிறார். கேப்டன் விஜயகாந்த் ஒரு படத்தில் சொல்வார், மன்னிப்பு எனக்கு பிடிக்காத வார்த்தை தமிழில் என்று சொல்வார். அந்த மாதிரி என்ன தவறு செய்து விட்டார், எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் சீமான் இதற்கு பதிலளிக்கும் போது தெளிவாக சொல்லிட்டார். என்னை கூப்பிடும்போதே நீங்கள் அரசியல் பேசுவார் என்பதை எதிர்பார்த்திருக்க வேண்டும். எதிர்பார்த்துத்தான் கூட்டியிருக்கிறார்கள். தட்டு தருமாறி நடைபெறுவன் கூட கைத்தடியை வைத்து டொக்கு 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 என்று சொல்லி கொண்டு போகிறான். நான் வெடிகுண்டு வைத்திருப்பவன். வெடிகுண்டை டமாரெண்டு 2 வெடிகுண்டை வீசிவிட்டு வந்தது உண்மைதான். அது என்னுடைய உரிமை, என்னுடைய சுதந்திரம். நான் இதுக்கு ஏன் மன்னிப்பு கேட்கணும்? வேறு ஆளை போர் என்று துரத்தி அடித்து விட்டார். பதிலுக்கு சவுக்கடி கொடுத்து விட்டார் செந்தமிழன் சீமான். புத்தகம் எழுதுவது கருத்தியல் சுதந்திரம். ஒரு விழாவிலே மேடையிலே பேசுவது அவருடைய கருத்து சுதந்திரம். நாம் ஜனநாயக நாட்டில் தானே வாழ்கிறோம். ஒருத்தரை பேச அழைச்சிட்டு இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு அவரை சொல்ல முடியுமா? சீமானே எங்கும் எதிலும் எப்போதும் சர்ச்சை என்ற இலக்கணத்துக்கு அடிபணிந்து இலக்கணத்தை ஒட்டி அவர் எல்லா கூட்டங்களிலே பேசுபவர். எப்போ ஐபிஎஸ் அதிகாரியே வந்துவார் என்று சவாலிடுபவர் செந்தமிழன் சீமான். தமிழ் தேசியத்தை ஏற்பவர்களை எப்படி விமர்சிப்பது? இன்றைக்கு தமிழ் தேசியத்தை தமிழக அரசு எதிர்க்கிறது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை எதற்கு புத்தக கண்காட்சியிலே வெளியிட வேண்டும்? அரசாங்கத்துக்கு எதிராக புத்தக கண்காட்சியிலே யாரும் பேசக்கூடாது என்றால் அரசுக்கு எதிரான புத்தகங்கள் எதுவும் அந்த புத்தக கண்காட்சியிலே இடம்பெறக்கூடாது. நீ இப்படி வந்தால் நான் இப்படி வருவேன். வாதத்துக்காக எடுத்துக்கொண்டாலும் புத்தகத்தில் ஆளுங்கட்சியை எதிர்க்கலாம், விமர்சிக்கலாம், ஆதரிக்கலாம். அது எழுதுபவருடைய கருத்தியல் சுதந்திரம். அப்படி இருக்கும்போது ஒரு புத்தக கண்காட்சியிலே தமிழ் தேசியம் பற்றிய ஒரு புத்தகத்தை பாலமுரளிவர்மன் வெளியிடுகிறார் என்று சொன்னால் அந்த புத்தகத்தை எப்படி விற்பனையாக்குவது என்ற நோக்கத்தில் தான் அவர் சீமானை கூப்பிட்டுருக்காரு. சீமான் பேசினால் தமிழ் தேசியத்தை பேசுவார், தமிழ் தேசியம் பற்றிய நூல் இங்கே புத்தக கண்காட்சியிலே விற்பனையாகிறது என்று சொன்னால் தமிழ் தேசியவாதிகள் அத்தனை பேரும் போய் இந்த புத்தகத்தை வாங்குவார்கள். அந்த நோக்கத்துக்காக தானே சீமானை கூப்பிட்டாரு பாலமுரளிவர்மன். உண்டா இல்லையா? அப்போது ஏன் கருத்து சுதந்திரத்தை மறுக்கிறீர்கள்? அப்போ நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்? எப்பா தமிழ் தேசியங்கிற புத்தகத்தெல்லாம் விற்காத, நாங்கள் ஆளுங்கட்சி சார்பாக ஆளுங்கட்சிகிட்ட காசு வாங்கிட்டு அரசுக்கிட்ட காசு வாங்கிட்டு புத்தக காட்சி நடத்துகிறோம். அதனால் அரசுக்கு எதிராக எந்த புத்தகங்களும் இங்கே விற்பனையாகக்கூடாது. தெளிவாக சொல்லிட வேண்டியது தானே. நீங்கள் அந்த நிபந்தனைகளில் போடும்போதே அரசுக்கு எதிராக புத்தகங்களை வெளியிடக்கூடாது, அரசுக்கு எதிரான புத்தகங்களை வெளியிட்டால் அது இங்கே விற்பனையாகக்கூடாது ஏன் சொல்லலை? அது யார் தப்பு? இப்போ குய்யோ முறையான்னு அடிக்கிறதுல என்ன தப்பு, என்ன நியாயம்? அதானே நாங்கள் கேட்குறோம். தமிழ் தேசிய புத்தகத்தை வெளியிட புத்தக கண்காட்சியிலே அனுமதித்து விட்டு அது தொடர்பான விழாவிலே பேசுவதற்கு நாம் தமிழர் சீமானை அழைத்து விட்டு அவரும் பேசிவிட்டு சென்ற பிறகு நீ மன்னிப்புகள்னு சொன்ன என்ன அர்த்தம்? அதே மேடையிலே தென்னிந்திய தமிழ் புத்தக பதிப்பாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் இருந்திருக்கிறார்கள். அப்படி உங்களுக்கு சூடு சொரணை இருந்துச்சுன்னா டொப்புன்னு சட்டையை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்க வேண்டியதானே சீமானே. அதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இல்லை. ஏன்னா பிரச்சனை பெருசாயிரும். எப்படி நாம் தமிழர் சீமானை சட்டை பிடிச்சி உட்கார வைக்கலாம் என்று நாம் தமிழர் இயக்க தொண்டர்கள் கொதித்து விடுவார்கள். அப்புறம் சின்ன பின்னமாயிரும், நோக்கம் சிதைந்து விடும். உண்டா இல்லையா? எதற்காக நீங்கள் சீமானை மன்னிப்பு கேட்க சொல்கிறீர்கள்? அது எந்த ஆட்சியில் இருந்தாலும், எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும்
புத்தக கண்காட்சி என்று தொடங்குவதற்கு முதல்வரைத்தான் அழைப்பார்கள். முதல்வரும் வந்து பேசுவார். அந்த புத்தக கண்காட்சியிலே ஆளுங்கட்சிக்கு எதிராக, அரசுக்கு எதிரான புத்தகங்கள் விற்பனை செய்யப்படும். உடனே முதல்வர் வந்து எனக்கு எதிராக அந்த புத்தகங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதே போல் இப்போது திமுக அரசு புத்தக கண்காட்சிக்கு நிதி உதவி செய்தால் அதிமுக அரசுலையும் புத்தக கண்காட்சிக்கு நிதி உதவி செய்வார்கள். சில பல லட்சங்கள் கொடுப்பார்கள். அது இயல்பு. ஏன்னா புத்தக விற்பனையாளர்களை அரசு ஊக்குவிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அந்த நிதியுதவி வழங்கப்படுகிறது. அந்த நிதியுதவியை வாங்கி கொண்டதினாலேயே அரசுக்கு ஜால்ரா அடிக்க வேண்டும், அரசுக்கு ஜால்ரா அடித்த புத்தகங்களை வெளியிட வேண்டும், புத்தக வெளியீட்டு விழாவிலே அரசுக்கு ஜால்ரா அடிப்பவர்களைத்தான் பேச வேண்டும் என்று சொல்வது நியாயமா? சட்டவிரோதம் அல்லவா? அது ஜனநாயகத்துக்கு விரோதம் அல்லவா? இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். இன்றைக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் என்று சொல்லுகிற புத்தக விற்பனையாளர் சங்க பிரதிநிதி, புத்தக பதிப்பாளர் சங்க பிரதிநிதி சீமான் ஏன் அழைக்கிறீர்கள் என்று முதலிலேயே கேட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு ஸ்டால்லையும் அந்த ஸ்டாலுக்கு முழு உரிமையாளர் அந்த புத்தக பதிப்பாளர் விற்பனையாளர் தான். அதை எந்த வகையிலும் புத்தக பதிப்பாளர் சங்கம் கட்டுப்படுத்தாது. ஏன்னா அவங்களும் ஒவ்வொரு பேமெண்ட்டு கொடுத்து தான் அந்த ஸ்டால் வச்சுருக்காங்க. அந்த புத்தகத்தை எப்படி விற்பனை செய்ய வேண்டும், யாரை அழைக்க வேண்டும், யாரை அழைத்தால் ப்ரமோஷன் கிடைக்கும், அந்த புத்தகத்தை வாங்குவார்கள் புத்தக கண்காட்சியில் என்பது அந்த ஸ்டால் வைத்து நடத்துகிற புத்தக விற்பனையாளர்களுக்கு தான் புரியும். அதில் எந்த வகையிலையுமே குறுக்கிடக்கூடாது புத்தக பதிப்பாளர் சங்கம். இப்படித்தானே இதுவரைக்கும் நடந்துருக்கு. அவரவர்கள் யார் யாருக்கு பிடிக்கிறதோ அவர்களை கூப்பிடுவார்கள். மார்க்சிஸ்ட் சித்தாந்த புத்தகம் என்று சொன்னால் மார்க்சிஸ்ட்காரர்களை கூப்பிடுவாங்க. அதே போல் இலங்கை உறவுகளை பற்றி பேச வேண்டும், இலங்கை தமிழர்களை பற்றி பேச வேண்டும் சொன்னால் இலங்கை தமிழர் ஆதரவாளர்களை கூப்பிடுவார்கள். ஏன் வைகோ வந்து புத்தக கண்காட்சியில் பேசலையா? பேசியிருக்காருல்ல. அப்புறம் என்ன, வைகோ போல் இவரும் ஒரு தலைவர், அரசியல் தலைவர், நாம் தமிழர் கட்சி சீமான். அந்த புத்தக கண்காட்சியிலே புத்தக ஸ்டால் வைத்திருக்கிறவர்கள் சீமானை அழைத்தால்தான் தமிழ் தேசிய புத்தகம் விளம்பரம் கிடைக்கும், தமிழ் தேசிய புத்தகத்துக்கு வாங்குபவர்கள் வருவார்கள், விற்பனையாகும் என்று தெரிந்துதானே சீமானை அழைத்தார்கள். இப்போ போய் சீமான மன்னிப்புகள்னால் அவர் என்ன சொல்லுவார்? நானே வெடிகுண்டு வச்சுருக்குவேன், என்னை ஏன் கூப்பிட்டேன்னு சொல்லுவார் இல்லையா? நிச்சயமாக சொல்கிறோம். நாம் தமிழர் சீமான் சார்பிலும் சொல்கிறோம், உங்கள் சார்பிலும் சொல்கிறோம், அரசியல் கடன் சார்பிலும் சொல்கிறோம். மன்னிப்பு என்பது சாதாரண வார்த்தையே அல்ல. தவறு செய்தவன்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும், தப்பு செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும். இப்போ எந்த வகையில் சீமான் தவறு பண்ணார்? அவருடைய கருத்தை தெளிவாக புத்தக கண்காட்சி விழாவில் சொல்லியிருக்காரு. அதுவும் அந்த ஸ்டால் சம்பந்தப்பட்ட விழாவில் சொல்லியிருக்காரு. அந்த ஸ்டால் நடத்துபவர்கள் அவர்களுக்கு ஒரு கருத்தியல் சுதந்திரம் உண்டா இல்லையா? அவர்கள் தானே கூப்பிட்டார்கள் சீமான. நீ கண்டனம் தெரிவிப்பதாக இருந்தால் புத்தக ஸ்டால் நடத்துபவர்களை நீங்கள் ஏன் சீமானை அழைத்தீர்கள் என்று கேட்டிருக்க வேண்டும். அவர்கள் தகுந்த விளக்கம் கொடுத்துருப்பார்கள். அதை விட்டு அடித்தவனை விட்டு சாட்சி சொன்னவனை பிடிச்சா என்ன அர்த்தம்? இதெல்லாம் அநியாயம், ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயங்கள். எனவே சீமான் மன்னிப்பு கேட்க மாட்டார். மன்னிப்பு கேட்கிற வகையில் அவர் தவறு எதுவும் செய்யவில்லை. புலி காட்டிலே சுதந்திரமாக போய்கொண்டிருக்கிறது. மறித்து அதை தாக்க முயற்சி பண்ணிங்கன்னா புலி தாக்கும். இதுதான் கடைசி எச்சரிக்கை. எனவே புத்தக பதிப்பாளர் சங்க நிர்வாகியே, தயவுசெய்து உங்கள் கருத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். நேரில் இதுபோன்ற அரசியல் விமர்சனங்களுக்கு, நேர்மையான விமர்சனங்களுக்கு, கருத்துக்களுக்கு அரசியல் கிரீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.